வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:32 மணி அளவில் சூரிய உதயாதி 8:26 நாளிகைக்கு ரிஷப லக்னத்தில் சிம்மம் நவாம்சத்தில் பிறக்கிறது. இந்த வருடம் ரிஷப லக்னம், லக்னாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல 4 கூடிய சூரியனோட சேர்க்கை பெறாரு. 2ஆம் இடத்துல குரு பகவான், 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு, 11ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி, 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன். இந்த மாதிரி கிரக நிலையில இந்த வருஷம் ஆரம்பிக்குது. இந்த வருஷத்தோட பலன்கள், பொது பலன்கள் அப்படிங்கிறத லக்னாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்துல சூரியனோட சேர்ந்து ராகுவோட பார்வையில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப பொதுமக்களிடையே செலவினங்கள் அதிகமாகும். 4 சக்கர வாகன உற்பத்திகள் அதிகமாகும். அதாவது செலவு அப்படிங்கிறப்ப 4 குறையோடு சேர்றதுனால வண்டி வாகனம் இந்த மாதிரி சுப விரயங்களை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். அடுத்து 2ஆம் இடத்துல குரு இருந்து செவ்வாய் கேதோட பார்வையும் பெறுவதால 2ஆம் இடத்துக்குரிய புதன் நீச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனியோட சேர்ந்திருக்கிறார். அப்ப பொது மக்கள் அதிகமாக வீடு கட்டுவாங்க, அதே போல புதிய வாகனம் வாங்குவாங்க, தெய்வ ஸ்தலங்களுக்கு அதிகமாக யாத்திரை செய்வாங்க, தெய்வ காரியங்கள் நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து 3ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 10ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருப்பதால தொழில் துறையில மந்த நிலை ஏற்படும், அல்லது பல தொழில அதாவது ஒரே நிலையான தொழில் இல்லாமல் பல தொழில்களை செய்யக்கூடிய அமைப்பு, அதுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படும். இதெல்லாமே கவனம் தேவை அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வதால சந்திரனால பார்க்கப்படுவதால நீர்நிலை நிரம்பி இருக்கும். பொதுமக்கள் சுய தேவைக்காக அதிக செலவு செய்வாங்க. அதாவது பொது சேவைகளை விட தன்னோட சுய சேவைகள் அதிகமாக, தன்னோட குடும்பத்துக்கு தன்னோட சுய செலவுக்கு அதிகமாக செலவுப்படுவாங்க. பொது சேவைங்கிறது குறைவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்குரிய புதன் நீச்சம் பெற்று 11ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனி இவர்களோட சேர்ந்து இருப்பதால் செயற்கை கருத்தரிப்பு முறையில் குழந்தை பிறப்பு அதிகமாகும். அதாவது வருடம் முழுவதும் கர்ப்பிணி பெண்கள் தொலைதூர பயணங்களையும் அதிக மேடு பலம் இருக்கும் இடங்களை பயணிக்கிறது தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். அதாவது ரொம்ப நாளாக குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இந்த வருடம் செயற்கை கருத்தரிப்பு மூலமா குழந்தை பாக்கியங்களுக்கு அமைப்பு ஏற்படும். அதே போல் கர்ப்பிணி பெண்கள் நீர்நிலை அதிகம் உள்ள இடத்துக்கு போகிறது, மேடு பலம் உள்ள இடத்துக்கு போகிறது, அதிகமாக பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். அடுத்து 6ஆம் இடத்துக்கு ஒரு சுக்கிரன் 12ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து ராகுவோட பார்வை அப்படிங்கிறப்ப குரு கேது செவ்வாய் சூரியன் சுக்கிரன் இவர்கள் பார்வை இருப்பதாலும் வாகன விபத்துக்கள் கொஞ்சம் அதிகரிக்கும், இதய ஆப்ரேஷன் அதிகரிக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மக்களிடையே அதிகமாகும். அதே போல் மருத்துவ உதவினால் நோய் நொடிகள் தீவிரம் குறையும். அப்போ இவங்க நேரத்துக்கு போய் டாக்டர் அணுகி மருத்துவமனை அணுகி இவங்க தன்னை உடம்பை கவனிச்சுக்கிறப்ப கண்டிப்பாக மருத்துவம் மூலமா இவங்களுக்கு நோய் குணமாகும் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் புதன் மற்றும் சனியோட சேர்ந்து இருப்பதால் திருமண காரியங்கள் அதிகரிக்கும். வெகுகாலம் காத்துக்கிறது முதிர் கன்னிகள் ஆண்களுக்கு திருமணம் தடை உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமண பாக்கியம் எல்லாமே கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து 8ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 2ஆம் இடத்துல இருப்பதால 2ஆம் இடத்திற்கு குரு சனி ராகு இவர்களுடைய பார்வை இருப்பதாலும் பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், ஆயுள் அதிகரிக்கும். அதே போல் நாட்டிற்கு மறைந்திருந்த சொத்துக்கள், நம் நாட்டில் திருடி வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட அரிய சொத்துக்களும் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். அடுத்து 9ஆம் இடத்துக்குரிய சனி லாபஸ்தானத்துல புதன் செவ்வாயோட இருப்பதால தொழில்துறையில அதிக லாபம் கிடைக்கும், வெளிநாட்டு வர்த்தகம் அதிகரிக்கும், இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு இருந்து குரு பார்வை பெறுவதால 10ஆம் இடத்துக்குரிய சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால விவசாயம் செழிக்கும், மக்கள் அதிக அளவில் தீர்த்த யாத்திரை செய்வாங்க, மழை அதிகமாக பெய்யும், சென்னையிலும் பெருவெள்ளம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். வருட ஆரம்பத்தில் பங்கு வர்த்தக விலைகள் உச்சத்தில் இருக்கும். ஜவுளி, இரும்பு, எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல், ரியல் எஸ்டேட்டு துறை விருத்தியாகும். தெய்வ
ஸ்தல கும்பாபிஷேகங்கள் அதிகமாக இருக்கும். ஏஜென்சி தொழில் விருத்தி அடையும். அடுத்து 11ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், சனி இவர்கள் சஞ்சாரம் செய்வதால் ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் இமாலய பகுதியில் மழை வெள்ளம் அதிகரிக்கும். நிலச்சரிவினால் தொழிலாளர்களுக்கு ஆபத்தும் உண்டு. பயிர்கள் மழையினால் சேதமாகும் அப்படிங்கிறது தான். அடுத்து 12ஆம் இடம் சூரியன், சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதால் பொதுமக்கள் ஆடம்பர செலவுகள் அதிகமாகும். தூக்கம் குறையும். பாதத்தில் வீக்கத்தினாலும் கால் பாதங்கள் பாதிக்கப்படும். அதே போல் கண் சம்பந்தப்பட்ட மெட்டாசை சம்பந்தப்பட்ட நோய்கள் மக்களிடையே பரவும் அப்படிங்கிறது தான். அதனால் பொதுமக்கள் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். பொதுவாகவே இந்த வருடம் குரு பகவான் 3 ராசிகளை பிரவேசம் பண்ணுறாரு. அதாவது இந்த வருடம் ஆரம்பத்தில் மிதுன ராசியில் இருக்கிறாரு, அடுத்து கடக ராசிக்கு செல்கிறாரு, அடுத்து சிம்ம ராசிக்கு செல்கிறாரு அதிசாரமா, அடுத்து பத்ரநிலை, இப்படி 3 ராசிகளை குரு பகவான் பயணம் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப இது இயற்கை பேரழிவு, நோய் தொற்று இந்த மாதிரி கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால தான். அதே போல் பொதுமக்கள் ஏதாவது அதாவது போர் சம்மந்தப்பட்டது அல்லது நோய் சம்மந்தப்பட்ட கிருமி தொற்று இந்த மாதிரி இதனால கொஞ்சம் லாக்டவுன் சந்திப்பாங்க அப்படிங்கிறது தான். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நல்லா விளைச்சல் இருக்கும், நல்லா மழை பெய்யும், பொதுமக்களிடையே செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். அனைவருக்கும் பராபவ வருட